வித்யா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த உத்தரப்பிரதேசத்தில் 3 சகோதரிகள் ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, அந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப வைரலாக போச்சே. ஆமா அருண், நம்ம கூட டீ டைம் நியூஸ்ல பண்ணியிருந்தோமே. அதாவது உங்களுக்கு ரீல்ஸ் எடுத்து கொடுத்த ஒரு கேமராமேனையே வந்து 3 சகோதரிகள் சேர்ந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்களே, அதேதான். அவங்களால பிரிய மனசு இல்லாம ஒரே பையனை நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம், நாங்க சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமா. இப்போ அந்த சம்பவத்துல பெரிய ட்விஸ்ட் இருக்கு. பெரிய ட்விஸ்டா? என்னாச்சு அருண்? யாரும் டிவோர்ஸ் எதுவும் பண்ணிட்டாங்களா? அப்படியெல்லாம் இல்ல, அந்த கல்யாணமே பொய்யா. என்ன அருண் சொல்ற? தாலி கட்டினாங்க, காலில் விழுந்தாங்க, மெட்டி போட்டாங்க, பொட்டு வச்சாங்க, அப்படியே உருகி உருகி கல்யாணம் பண்ணாங்களே அருண். ஆமா, அக்னி குண்டத்தை எல்லாம் சுத்தி வந்தாங்க விரல புடிச்சுக்கிட்டு. ஆனா அது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு இப்ப அவங்களே அவங்க வாயால சொல்லியிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்களா? டீட்டெயிலா சொல்றியா? சொல்லிட்டா போச்சு. அதாவது இந்த 3 பேரும் அவங்கள கல்யாணம் பண்ணாங்க இல்லையா? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்க. அந்த ரீல்ஸ் படு வைரலா போச்சு. இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு. சா கண்ணா 3 லட்டு தின்ன ஆசையா நம்மளே சொல்லியிருந்தோம்ல, அந்த மாதிரி இந்தியா முழுக்க அந்த பையனை பார்த்து அவ்வளோ பொறாமப்பட்டாங்க. இந்த பையனா நான் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு எவ்வளவு பேர் நினைச்சிருப்பாங்க தெரியுமா? நம்மளாம் கல்யாணம் ஆகாம இப்படி சுத்திக்கிட்டு இருக்கோம், அந்த பையன் 3 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல பேர் வயிறு எரிஞ்சுது. ஆமா அருண், அதுலயும் குறிப்பா 90s கிட்ஸ்லாம் வந்து அதை பார்த்துட்டு என்னப்பா இது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருந்துப்பாங்க. நீ 2K கிட்ட தெரியுது மூஞ்ச பார்த்தாலே. சரி, இருந்துட்டு போகட்டும். அதனால அந்த மாதிரி நிறைய பேர் நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் இது வந்து போலீஸாரோட கண்ணுக்கும் போயிருக்கு, அரசாங்கத்தோட பார்வையிலையும் பட்டிருக்கு. போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களோட வயசு உண்மையிலே கரெக்டாக இருக்கா, இவங்க வந்து சொல்லும்போது என்னென்னா 3 பொண்ணுங்களுக்கும் மேஜர் ஆகிட்டாங்க, அதாவது 18 வயசு தாண்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் போலீஸார் மறுபடியும் செக் பண்ணுறதுக்காக வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த குழந்தைகள் நல அமைப்பு இருக்கும் இல்லையா, அவங்கள கூப்பிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது அந்த 3 பொண்ணுங்களையும் அந்த அலுவலகத்தில் கூப்பிட்டு போய் விசாரிக்கும் போது தான் உண்மை தெரிஞ்சிருக்கு. என்னென்னா, நாங்கள் இதெல்லாம் ரீல்ஸுக்காக பண்ணோம், எங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க, எல்லாரோட அட்டென்ஷனும் எங்கள் மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணோம். நாங்கள் வந்து உண்மையாக கல்யாணம்லாம் பண்ணிக்கல, எல்லாமே போய் அந்த இடத்துல அர்ச்சகராக ஒருத்தர் உட்காந்து மந்திரம் சொல்லிட்டு இருப்பார்ல, அவர் வந்து எங்கள் கூட இருந்த அசிஸ்டன்ட் பாய். அதனால் நீங்கள் யாரும் இதெல்லாம் உண்மை நினச்சிடாதீங்க, நாங்கள் இதெல்லாமே ஃபேக்காக தான் பண்ணோம், தாலி வந்து நாங்களே கட்டிக்கிட்டோம், நெத்தியில் குங்குமமும் நாங்களே வச்சுக்கிட்டோம், இதை வந்து அந்த கேமராமேன் பையன் பண்ணவே இல்லை, அதனால் நீங்கள் வந்து இதையெல்லாம் உண்மை நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் நல அலுவலர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல. பாரேன், ஃபாலோவர்ஸ்க்காகவும் லைக்ஸுக்காகவும் பண்ண வேலையை பற்றியா? ஆமாம், லைக்ஸ்க்காக இந்த ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு சான்று அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே கமெண்ட்டுகளை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. பின்னா சும்மா விடுவாங்களா அருண்? இப்படி அவங்க 3 பேருமே வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் நல அலுவலரும் சரி, போலீஸாரும் சரி, அவங்கள வந்து எச்சரிச்சு அனுப்பியிருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க ரீல்ஸ்க்காக அப்படின்னா. ஆமா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எச்சரிச்சு அனுப்பியிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.